ஒருத்தருடைய அசெட்ஸில் இன்வெஸ்டர் டிமைஸ் ஆயிட்டாரு. இப்போ அந்த நாமினி வந்து கிளைம் பண்ணக்கூடிய தருவாயில் இருக்காங்க. அதே சமயத்தில் அவருடைய அசெட்ஸ் வந்து பிளெட்ஜிங்கில் இருக்குது அப்படின்னா வெதர் அந்த நாமினி வந்து இந்த அசெட்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இவர் என்ன பண்ணணும்னா, ஸோ வி கால்ட் அஸ் எ NIGO, தட் இஸ் நாட் இன் குட் ஆர்டர். அதாவது இன்றைக்கி அவர் அசெட்ஸை இமிடியேட்டாக அவர் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது நாமினி பர்சன். அவர் அந்த ஃபினான்ஷியரை கனெக்ட் ஆகி எதில் அது லோன்ஸ் இருக்குது, எதுக்காக அது பிளிச் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த அசெட்ஸை செக் பண்ணி அதை கிளியரன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த அசெட்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பிளெட்ஜிங்கில் இருந்ததுனாக்கா ஸோ இந்த நாமினி வந்து அது நோ வே டு யூட்டிலைஸ் தர் அசெட்ஸ் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். அதனால் இமிடியேட்டாக அவர் வந்து பார்க்கக்கூடிய எந்த ஃபினான்ஷியர் எந்த அசெட்ஸ் எதில் இருக்குன்றதை செக் பண்ணி அதை தரவாக கிளியரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்.